ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே சீசன் 2ல் 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 8th எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம வெனஸ்டேயோட தம்பியை தான் தேடிட்டு இருக்காங்க, யார் கடத்திட்டு போனா அப்படின்னு. இப்போ வந்து செஃப்பு வெனஸ்டே அம்மாட்டையும் அப்பாட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது குடும்ப ரீதியாக யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெனஸ்டே வந்து அவங்க அம்மாட்ட யார் கடத்திருப்பான்னு தெரியலம்மா, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்பிரிட் கைடு வர்றாங்க. ஸ்பிரிட் கைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் சைக்கிங் ஹெபிலிட்டி மூலமாக தான் உன்னோட தம்பி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, அதான் அந்த கெபிலிட்டி என்னை விட்டு அழிஞ்சிருச்சு, என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, நீங்கள் இப்போ உங்கள் பாட்டிமாவோட உதவியை தேடி தான் போகணும், வேறு வழி இல்லைன்ற போது பாட்டிமாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய முடியும், அதுக்கு நீங்கள் மூணு பேர் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா உட்காந்து ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ யாருக்காவது ஏதாவது விசுவல் வருதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெனஸ்டேக்கு ஒரு விசுவல் வருது. என்ன அப்படின்னா, இதில் வெனஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக்கை ஒரு குழியில் போட்டு புதைக்கிற மாதிரி விசுவல் வருது. உடனே வெனஸ்டே எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக சொல்லுங்கன்ட்டு, ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு சொல்லவும், இப்போதாங்க அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஐசக்குன்றவன் வெனஸ்டே அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அக்கா உடம்புல இருக்கக்கூடிய மான்ஸ்டரை வெளியேற்றுறதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நிறையபடியான எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டுச்சு. வெனஸ்டேயோட அப்பாவுக்கு எலக்ட்ரிக் பவர் இருக்குது. அந்த பவர் மூலமாக அவனோட அக்கா உடம்புல இருந்து மான்ஸ்டரை பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட உதவி கேட்கும்போது வெனஸ்டேயோட அப்பாவும் உதவி செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, வெனஸ்டேயோட அப்பாவோட எல்லா சக்தியையும் மொத்தமாக எடுக்கிறியான், கையை காலெல்லாம் கட்டி போட்டு. அதனால அவங்க அப்பா இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற வெனஸ்டேயோட அம்மா, நம்ம புருஷனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, ஐயோ நம்ம புருஷன் இறந்துருவாரோ அப்படின்னு நினச்சி டக்குன்னு இந்த சிஸ்டத்தை அமர்த்திடுறாங்க. அமர்த்தின உடனே அந்த சிஸ்டம் டக்குன்னு அந்த இடமே பில்டிங்கே இடிஞ்சு வெடிச்சு சிதறிடுது. சிதறின உடனே அந்த இடத்துல ஐசக்கு அப்பயே இறந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசக்குக்கு முன்னாடியே தெரியும், வெனஸ்டேயோட அப்பா உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வெனஸ்டேயோட அப்பா இறந்துருவாங்க அப்படின்னு. அதனால வெனஸ்டேயோட அப்பாவுக்கு ஏற்கனவே குழி தோண்டி வச்சுட்டு தான் இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஐசக்கோட அக்காவுக்கு எதுவும் ஆகலை. அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்க மான்ஸ்டரையும் பிரிக்க முடியலை. இப்போ இந்த இறந்து போன ஐசக்கை யாருக்கும் தெரியாமல் வெனஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் வெனஸ்டேயோட அப்பாவை தோண்டி வச்சிருந்த குழியிலேயே போட்டு புதைச்சிடுறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தான் வெனஸ்டேயோட குடும்பத்தையே பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த ஐசக் வந்து அவங்க தம்பியை தூக்கிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பிகிட்டையும் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு. அந்த பவர் மூலமாக அவங்க அக்காவோட உடம்புல இருக்க மான்ஸ்டரை வெளியேற்றிடலாம் அப்படின்னு பார்க்குறான். இதனால் இப்போ வெனஸ்டேயோட தம்பியோட உயிருக்கும் ஆபத்து. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் மறுநாள் காலையில் ஏனிட்ட தான் கட்டுறாங்க. ஏனிட்ட ஏஜாக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மூன் இன்னைக்கு தான், அதனால் ஏனிட் வந்து உல்ஃபாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை காமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ திரும்ப யாரை கட்டுறாங்கன்னா, அந்த ஜாம்பி மனுஷன் வந்து வெனஸ்டேயோட தம்பியை கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காட்ட போய் இந்த விட்ட நம்ம பிளானை சொதப்பாதுக்கா, நம்ம எப்படியாவது உன் உடம்புக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை வெளியேற்றிடலாம் அப்படின்னு பேசும்போது அவங்க அக்கா, நீ எனக்கு ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னு நமக்கு இப்போ சொல்லலை, அது வந்து இந்த எபிசோடு எண்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போலீஸ் செஃப் வந்து அவங்க தேடுதலை தீவிரப்படுத்தி இருந்தாலும் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த ஜாம்பி மனுஷன் அவனோட ட்ரெஸ்ஸை வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு வந்திருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே போகிறாங்க. வெனஸ்டே ஆனால் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறா, இந்த மாதிரி உங்களை ட்ராக் பண்ணுறாங்க, உங்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி தடயத்தை மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் தடயத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், கற்பனை கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த ஜாம்பி மனுஷன் ஐசாக்கு தேன்கூடு மண்டையின வாயை பொத்தி இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பால் கொடுக்குறேன், அந்த பாலை வெனஸ்டேட்டை கொண்டே கொடு அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறான். அந்த பாலில் என்ன எழுதியிருக்குன்னா, மிட் நைட்டில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு எழுதியிருக்கு.
ஏன் அப்படின்னா வெனஸ்டேயை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கான். அப்போனா தான் வெனஸ்டேயை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக்கு பயங்கரமான திட்டத்தை போட்டிருக்கான். இப்போ கரெக்டாக மிட் நைட்டில் வெனஸ்டே வந்து அந்த கையை மனுஷன் திங்கையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா. போனவனையும் இந்த மாதிரி நான் போகிறேன், நீ கரெக்டாக அம்பை வச்சு எய்ம் பண்ணிடு, அந்த ஜாம்பி மனுஷன் தலையிலேயே அம்பை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திங்கிட்ட சொல்லிட்டு தான் அங்கே போகிறா. போகும்போது கரெக்டாக அம்பை எடுத்து அந்த ஜாம்பி மனுஷனை சுட போகும்போது அந்த இடத்துக்கு டெய்லர் வந்து கையை பிடிச்சி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிடலாம். அதனால் கையால் வெளியே வரவே முடியல. இப்போ வெனஸ்டே என்னோட திங்கை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னது, அது உன்னோட திங்கா அப்படின்னு இந்த ஜாம்பி மனுஷன் சொல்கிறேன். இப்போ தான் நமக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, இந்த திங்க் கை மனுஷன் ஜாம்பி மனுஷனோட கை தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருப்பான் இல்லையா இந்த ஐசக் ஜாம்பி மனுஷன். அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது வெனஸ்டேயோட அம்மா வந்து அதை தடுத்திருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி இடமே வெடித்து செதறி இருந்திருக்கும். அப்போ எப்படி தடுத்திருப்பாங்கன்னா, அவங்க அம்மா ஒரு கத்தியை வச்சு இந்த ஐசக்கோட வலது கையை வெட்டியிருப்பாங்க. அப்போ தான் ஐசக்கும் செத்து போயிருந்திருப்பேன். ஆனால் வலது கை மட்டும் உயிரோட்டத்தோடு இருந்திருக்கும். அந்த கையை எடுத்துகிட்டு வந்து இவங்க வளர்த்துருப்பாங்க. அந்த உண்மை இந்த கைக்கே இப்போ தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசக்கு அந்த கையை எடுத்து அவனோட கையோட பொருத்தி தச்சிட்றான். இப்போ தச்ச உடனேயும் ஐசக்குக்கு வலது கை வந்தனால அவனோட பவர்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளை தொடாமலே தூக்க முடியும், எல்லாரையும் ஒரு காந்தம் மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த பவர் வந்து வலது கையில் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து இப்போ இவனுக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டேயை ஒரு குழி தோண்டி பயங்கரமாக புதைச்சி வச்சுட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அந்த ஐசக்கு. இது ஐயா அவ்வளோதான், நம்ம வெனஸ்டே செத்துட்டா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நல்ல வேலை அந்த இடத்துக்கு ஆல்மிஸ் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் வந்து திடுத்துட்டுன்னு ஓடி போய் நம்ம ஏனிட்ட போய் இந்த மாதிரி வெனஸ்டேக்கு ஆபத்துன்னு சொல்லவும் ஏனிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அந்த குழியை எவ்வளோ தோண்டி பார்க்குறா, தோண்ட முடியல. சரி இப்போ நான் உல்ஃபா மாறணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆல்மிஸ் வேணா, நீ உல்ஃபா மாறினேன்னா இன்னைக்கு ஃபுல் மூணு, அப்புறம் திரும்ப உன்னால் மனிதனாக மாறவே முடியாது, உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது அதை கேட்காம இப்போ எனக்கு வெனஸ்டேயோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானிடு ஆல்ஃபா உல்ஃபா மாறி அந்த வெனஸ்டேயை காப்பாற்றுறதுக்காக அந்த குழியை தோண்டி வெனஸ்டேயை காப்பாற்றிடுறா. இப்போ உடனே வெனஸ்டே எங்கே யானிடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவள் காட்டுக்குள்ளே போயிட்டா, அவளை நீ ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு வெனஸ்டே வந்து ஆல்மிஸை அனுப்பி வைக்கிறா. இப்போ இந்த பக்கத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெய்லரோட அம்மா அப்புறம் அந்த ஜாம்பி மனுஷன் 3 பேரும் ஆராய்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெனஸ்டேயோட தம்பி உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி பவரை எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. என்னன்னு பார்த்தா, இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக்கோட அக்காவுக்கு தானே உடம்புல உள்ள மான்ஸ்டரை நீக்கிறதுக்கான ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு அவங்க அக்கா நான் எனக்கு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம டெய்லரை கட்டி போட்டுறான். டெய்லரை கட்டி போட்டுட்டு கவலைப்படாத, உன் உடம்புல இருக்க மான்ஸ்டரை நான் வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். டெய்லருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. என்னை அவுத்து விடுங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, அது ஒன்றும் நான் எனக்கு ஆபத்தை கொடுக்கல, எனக்குள்ளே உள்ள மான்ஸ்டரை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டேன், அதனால் இந்த மான்ஸ்டரோடையே என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, ஆனால் இனிமேல் நீ புது வாழ்க்கையை தொடங்கு, உனக்குள்ளே உள்ள மான்ஸ்டரை நான் வெளியே எடுத்துடுறேன்னு சொல்லும்போது இல்லை, எனக்குள்ளே உள்ள சூப்பர் பவரை நீங்கள் வெளியே எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிரியான். ஆனால் அவங்க அம்மாவும் அந்த ஜாம்பி மனுஷனும் கேட்குறாப்புல தெரியல. இப்போ அதுக்கான முயற்சியை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம வெனஸ்டே வந்துடுறா. வெனஸ்டே வந்து சத்தம் இல்லாமல் இந்த டெய்லரோட கையை கட்டை அவுத்து விட்டுறா. ஆனால் டெய்லர் வந்து என்னைய கொன்று அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் இவன் வந்து கொல்ல மாட்டா, அவனோட கட்டை அவுத்து விட்டுறா. அதனால டெய்லர் டக்குன்னு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறிடுறான். இப்போ வெனஸ்டே அவங்க தம்பியை சத்தம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறா, எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ டெய்லரு பயங்கரமான மான்ஸ்டராக மாறி அவங்க அம்மா கூட சண்டை போடும்போது அவங்க அம்மாவும் பெரிய மான்ஸ்டராக மாறிடுறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை இருக்குது. 2 மான்ஸ்டரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குது.
இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை திடீர்னு ஸ்டாப் பண்ணனால அந்த இடமே எப்படி ஏற்கனவே வெடித்து செதறிச்சோ அது மாதிரி இப்பயும் வெடித்து செதறுது. இப்போ அதே இந்த பக்கத்து டெய்லரோட அம்மாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. 2 மான்ஸ்டரும் சண்டை போடும்போது டெய்லரோட அம்மா மேலேருந்து விழுந்து செத்துடுறாங்க. டெய்லர் பயங்கரமாக கத்துறான். இப்போ இங்கிட்ட என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வெனஸ்டேயோட அம்மா அப்பா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஜாம்பி மனுஷன் ஐசக் வந்து தன்னோட கைக்கு மறுபடியும் பவர்ஸ் கிடைச்சனால அந்த பவர்ஸை வச்சு வெனஸ்டேயோட கழுத்தை நெரிக்கிறியான். தூரத்துல இருந்து கழுத்தை நெரிக்கிறியான். நீங்கள் கொஞ்சம் நகண்டிங்கனாலும் உங்கள் மகளோட கழுத்தை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டேயோட அம்மா அப்பாவை மிரட்டுறியான். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவன் என்னதான் அந்த கையை தாங்கைன்னு சொல்லிட்டு தச்சு கையோட வச்சிருந்தாலும் கூட அந்த கையை யாரோட கையா வளர்ந்துச்சு, நம்ம வெனஸ்டே குடும்பத்துல ஒருத்தனாதான் வளர்ந்துச்சு. ஸோ அந்த கைக்கு இப்போ வெனஸ்டேயை கொல்றதுக்கு மனசே இல்லை. அதனால அந்த கையை அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த ஐசக்கையே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குத்துன்னு குத்தி அடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஐசக்கோட இதயத்தை அந்த கையை மெதுவாக உள்ளே விட்டு நெஞ்சில இருந்து எடுத்துருது வெளியே. இப்போ அவ்வளோதாங்க, ஹார்ட் எடுத்த உடனே அந்த ஐசக் வந்து இறந்துடுறான். அந்த கையை அவன் உடம்புல இருந்து தனியாக பிச்சுக்கிட்டு வெளியே வந்து இவங்களோடையே வந்து இணைஞ்சிருது. இப்போ மறுநாள் வெனஸ்டே அந்த கை மனுஷன்ட்ட பேசுகிறா. இந்த மாதிரி உனக்கு கடந்த காலம் இவ்வளோ மோசமானதாக இருக்கும்னு நான் நினைக்கல, உனக்கு எங்களோட இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அந்த ஜாம்பி மனுஷனோட இருக்கிறதுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த எனக்கு உங்களோட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களோட இருந்தால் தான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வெனஸ்டே குடும்பத்தோடையே இந்த வாழுது. இப்போ ஆக்னஸ் வந்து இந்த மாதிரி நான் ஏனிட ஃபாலோ பண்ணேன், அவள் வந்து ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்றவும் அவளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவளை அது வந்து உல்ஃபா மாறினாலும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெனஸ்டே சொல்லிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்குது. என்னன்னு பார்த்தா இந்த டெய்லர் வந்து அவங்க அம்மா இறந்தனால அவங்க கல்லறை முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு மியூசிக் டீச்சர் வர்றாங்க. மியூசிக் டீச்சர் வந்து உனைய மாதிரி மான்ஸ்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டீச்சர் வேணும், அப்போனா தான் உனக்கு கைடன்ஸ் பண்ண முடியும், அதனால் இனிமேல் நான் தான் உனக்கு டீச்சர்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உல்ஃபு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நீங்கள் எப்படி எனக்கு டீச்சராக இருக்க முடியும்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயத்தை அவள் சொல்கிறா. அவங்க அப்பா வந்து ஒரு மான்ஸ்டரா, அதனால இவளுக்கு மான்ஸ்டரை பற்றி நல்லா தெரியும், அதனால இனிமேல் நான் தான் உன்னைய கைடன் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. இப்போ அந்த தேன்கூடு மண்டையன் நம்ம வெனஸ்டேயோட தம்பியை மீட் பண்ணி, நீ இனிமேல் இந்த மாதிரி ஜாம்பியெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்காதரா, நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த வட்டம் லீவில் நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறேன். இப்போ வெனஸ்டேயோட அம்மா ஆண்டோஃபீலியா அப்படின்றவங்களோட டைரியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பின்னாடி யார் வர்றா அப்படின்னா ஸ்பிரிட் கைடு வந்து இந்த மாதிரி அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. இப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ வெனஸ்டேயோட அம்மா வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது இல்லை என்னால் வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே அவங்க அங்கிளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏனிட எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பல கேள்விகள் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஆனிடுக்கு என்னாச்சு, ஆல்ஃபா உல்ஃபா மாறினால நிரந்தரமாக அவளால் உல்ஃபா தான் இருக்க முடியுமா, நம்ம வெனஸ்டே அவளை மனித தன்மைக்கு மறுபடி கொண்டு வர முடியுமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டெய்லரே என்னைய கொல்லு அப்படின்னு வெனஸ்டேட்ட சொல்லும்போது வெனஸ்டே கொல்லாமல் டெய்லரோட கட்டை அவுத்து விட்டுருக்கா. இதனாலேயே நம்ம வெனஸ்டேக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரப்போதா அப்படின்றதும் தெரியல. இப்போ வெனஸ்டே அவங்க அம்மா கொடுத்த ஆண்டோஃபீலியாவோட டைரியை படிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு விஸ்வல் வருது. அந்த விஸ்வலில் ஆண்டோஃபீலியா இன்னும் உயிரோடு இருக்க மாதிரியும் ஒரு செவத்துல சிவப்பு கலரில் ஏதேதோ எழுதிட்டு இருக்க மாதிரியும் தோணுது அவளுக்கு விஸ்வலில்.
இவங்க யாரு அப்படின்னு நம்ம வெனஸ்டே யோசிக்கிறா. இப்போ கட் பண்ணால் இந்த பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. பாட்டிமா வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த ஆன்டிஃபீலியா உட்காந்துருக்காங்கங்க. அந்த சீக்ரெட் ரூமில் இந்த பாட்டிமா தான் அடைச்சி வச்சுருப்பாங்க போல். எதுக்காக இந்த பாட்டிமா ஆன்டிஃபீலியாவை அடைச்சி வச்சுருக்காங்க? இந்த ஆன்டிஃபீலியான்றது யார்? ஆன்டிஃபீலியாவோட டைரியை எதுக்கு வெனஸ்டேயோட அம்மா வெனஸ்டேட்ட கொடுக்கணும்? இப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நமக்கு அடுத்தடுத்து நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கணும்னா சீசன் 3 வரும்னு நினைக்கிறேன். சீசன் 3ல் தான் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சீசன் 1 பூரா ஒரே வீடியோவாக தொகுத்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சீசன் 2வை ஒரு ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து 8th எபிசோட் வரை எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக தொகுத்து போடவா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னால் மட்டும்தான் நான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை ஒரே வீடியோவாக போடுவேன். ஓகே, பாய்.